அனைவருக்கும் வணக்கம். ராஜா மியூசிக் ஒர்க்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, மோர் தேன் 30 இயர்ஸா அப்பா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பேசிஸ்ட் அப்புறம் கிட்டாரிஸ்ட் அவங்க கிட்ட தான் பேச போறோம். ஹாய். ஹாய். ஹலோ அங்கிள், நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஸ்டாலின் ஜோசப். என்னோட ஊர் வந்து கல்குறிச்சி, தக்கலை பக்கத்தில் உள்ள கல்குறிச்சி. நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் பெனோ கிறிஸ்டோஃபர் தாஸ். நான் தக்லையில் இருக்கிறேன். பென் ட்ரேடர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றேன். ஓகே அங்கிள், நீங்க ரெண்டு பேரும் இந்த மியூசிக் ஃபீல்டில் எப்படி வந்தீங்கன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஓரளவுக்கு பாடுவேன். காலேஜ் போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் பாட்டு போட்டிகளில் சேர்றது, கொயரில், சர்ச் கொயரில் இன்வால்வ்டாக இருந்தது. காலேஜ் போன அப்புறம் எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு சின்ன ஆசை. பட் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து அப்போது அந்த ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு கிட்டார், அப்போ ஹாலோ கிட்டார் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதே 450 to 500 ருபீஸ். அதாவது மினிமம் லெவலில் உள்ள கிட்டாரை சொல்கிறேன். அந்த காலத்தில் ஒரு 90s, ஏர்லி 90s நான் சொல்கிறேன். விலை கூடுனதும் இருந்தது. பட் அந்த காலத்தில் அவ்வளோது. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய கிட்டார் வாங்குறது, அவ்வளோ காசு கொடுக்குறது, வீட்டில் கொடுக்குறதெல்லாம் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். ஸோ ஃபஸ்ட் இயர் அப்படி அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் கிட்டார் வாங்க முடியலைன்னு உள்ள ஒரு ஏமாற்றத்தோடு அப்படி விட்டேன். செகண்ட் இயரில் சம்ஹவ் ஐ மேனேஜ் த மணி. எப்படியோ அது மணி மேனேஜ் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கிட்டார் வாங்கினேன். செகண்ட் ஹேண்டில் கிட்டார் வாங்கினது அது அப்போது 225 ரூபான்னு நினைக்கிறேன். 225 ரூபா கொடுத்து 225 ரூபா கொடுத்து வாங்கினது அந்த காலத்தில் ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு இதாக தான் இருந்தது. அதை வாங்கி அதை படிக்கிறதுக்கு அடுத்தது யாருக்கிட்ட போகிறது அப்படி ஒரு இது இருந்தது. கிட்டார் படிக்கிறது யாருக்கிட்ட. அப்போ எனக்கு தெரிகிறத, ஏன்னா நம்ம வில்லேஜில் இருந்து போகக்கூடிய ஆட்கள் தானே, சிட்டிலேயோ டவுன்லேயோ நம்ம இருக்கக்கூடிய ஆள். ஓ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இதில் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இல்லை. அதாவது ஐ மீன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் காலேஜ் செகண்ட் இயரில் காலேஜ் டே நடக்கும்போது ஒரு சீனியர், அவர் எம்எஸ்சி படிச்சுட்டு இருந்தார். அவர் டாக்டர் செல்வின். ஐ திங்க் இப்போ அவர் லயோலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கிட்டார் வாசித்து பாட்டு பாடினார். கிட்டார் வாசி தோளில் கிட்டாரை போட்டு பாட்டு பாடிட்டு அட் த சேம் டைம் ஃப்ளூட்டையும் ப்ளே பண்ணுறாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போ இவர்கிட்டே கிட்டார் படித்து கேட்போமா அப்படின்னு உள்ள ஒரு இதில் நினச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய், சார் எனக்கு கிட்டார் சொல்லி தருவீங்களா அப்படின்னு. அவர் மேலேயும் கீழேயும் அப்படி பார்த்துட்டு ஏதோ ஒரு பையன் கேட்குறான், சின்ன பையன் கேட்குறான். சரி பார்ப்போம், நீ நாளைக்கு வந்து காலையில் இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அடுத்த நாள் காலையில் ஷார்ப்பாக போயிட்டேன். 10 o'clock முன்னாலேயே போயிட்டேன் அவர் டிபார்ட்மெண்ட் பக்கத்தில். அவர் அப்போவே ஒரு ஸ்கூட்ரு உண்டு. ஸ்கூட்டரில் வந்து அப்படி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து வரும்போது, சார் வந்துட்டியா, சரி நீ இந்த பிரேக் டைமில் உனக்கு கிளாஸு பிரேக் டைம் 1 மணிலேருந்து 2 மணி நேரம் பிரேக் உண்டு. அப்போது பிரேக் டைமில் கேன்டீன் பக்கம் வருவியா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னால் அவர் கேட்டது கிட்டார் வாங்கிட்டியான்னு கேட்டார். கிட்டார் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன். இந்த செகண்ட் ஹேண்ட் கிட்டார் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன்னு உள்ளதை சொல்லிட்டேன். அப்போ சரி கேன்டீனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லித்தரேன். 1 மணிக்கு சாப்பிட்றது ரெண்டாவது விஷயம். முதல்ல அவர் சொன்ன டைமுக்கு நம்ம கேன்டீனுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவரும் சாப்பிட்டு கேன்டீனுக்கு வந்துட்டார். வந்து நோட் ஏதாவது வச்சுருக்கியா? இல்லை சார், நோட்டு ஒன்றும் இல்லை. சரி, அவர் ஒன்று சொன்னார், ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பரை மட்டும்தான், கேன்டீன்லேருந்து ஒரு சின்ன பிட் பேப்பரில் இது பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸு, கிட்டாரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் வந்து எந்தெந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்னு மட்டும் எழுதி தந்தார். எழுதி தந்துட்டு கார்ட்ஸ் வந்து உனக்கு நாளைக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு வந்துரு, எங்கே எந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னு உள்ளதை மட்டும் இது பண்ணிட்டு வரைஞ்சிட்டு இதை வேற ஒரு நோட்டில், சின்ன நோட்டில் இது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவ்வளோதான் கிளாஸ். நெக்ஸ்ட் டே போகும்போது, நீ அதெல்லாம் இது பண்ணிட்டியா? ஆமாம், நான் உடனே சொல்லிட்டேன், இந்த ஸ்ட்ரிங் இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட், யாவது ஸ்ட்ரிங் அப்படின்னு வரிசையாக கேட்டோன்னு நான் சொல்லிட்டேன்.
அடுத்த நாள் நான் லேட்டா ஒரு 40ஆம் பக்கம் நோட்டும் கையில வச்சிருந்தேன். அப்போ இன்னைக்கு நோட்டு கொண்டு வந்துட்டு இருக்குல்ல, சரி வான்னு சொல்லிட்டு கேன்டீன் அதே கேன்டீன் அதே டைம். ஆஃப்டர் 1:00. அ அப்போ கார்ட எழுதி தராரு. சி கார்டு. சி கார்டு எந்த விரல் எங்க வரணும். அதாவது இப்போ கிட்டார்ல இருக்கக்கூடிய ஃப்ரெட் ஒரு 5 ஃப்ரெட் லைன்ல இது பண்ணி, கிட்டார் ஸ்ட்ரிங்ஸையும் வரைஞ்சு, இந்த ஃபிங்கர் இதுல, இந்த ஃபிங்கர் இதுல, இந்த இது அதில நம்பர் போட்டு இது பண்ணிட்டேன். இப்ப நமக்கு ஆன்லைன்லயே அவைலபிள். நோட் எல்லாம் அவைலபிள். அந்த காலத்துல நோட் அவைலபிளா இருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதாவது நம்ம வாங்க போகக்கூடிய தகுதி நம்மகிட்ட இல்லாம இருந்தது. அப்ப இவரு கரெக்ட்டா அந்த இந்த ஃபிங்கர் அப்படின்னு எல்லாம் டிரா பண்ணி, இந்த கார்டு, இதுக்கு அடுத்த கார்டு. அதாவது இப்போ சி மேஜர்ன்னு சொல்லும்போது என்ன வரும்? சி, அடுத்தது ஜி அப்படின்னு சிஎஃப் ஜி7 அப்படின்னு வரக்கூடிய அந்த கார்டுகள என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 3 கார்டையும் வரைஞ்சுட்டாரு. 3 கார்டையும் வரைஞ்சு, இந்த 3 கார்டும் கிளியரா வாசித்து, எப்போ நீ கிளியரா சவுண்ட் கேட்குமோ, அதாவது ஃபிங்கர வச்சுட்டு இவ்வளோத்துக்கும் அவரு நானும் பேசுனதும் வெர்பலா பேசுறது மட்டும் தான் தவிர, ரியல் கிளாஸ் ரூம்ல கிட்டார் படிக்க போற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எப்படின்னா, முன்னாலேயும் இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது எப்படின்னா, மாஸ்டர் கிட்டார வச்சு என்ன சொல்லுவாங்க, இதுல பிடிக்கணும், இதுல பிடிக்கணும், இப்படிதான் வைக்கணும் பொசிஷன் அப்படின்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. பட் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஜஸ்ட் படம் வரைஞ்சு, இதுல ஃபிங்கர வச்சுக்க. இந்த ஃபிங்கர வச்சுட்டு இத அழுத்தி அப்படி வாசிக்கும்போது, அந்த சவுண்ட் டோன் அப்படியே கேட்கணும். கரெக்ட்டா கேட்கும்போது, நீ அடுத்து எனக்கு கிளாஸ்ல வரணும். என்கிட்ட நீ நான் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னாரு. வீட்ல படிப்பெல்லாம் 2வது தான். புஸ்தகம் தொடுறதே கிடையாது நான். புக்குன்னு அந்த கிட்டார எடுத்துட்டு கிட்டார வச்சு சி கார்டா அங்க பிடிப்போம், இங்க பிடிப்போம், இங்க பிடிப்போம். பிடிச்சு எனக்கு கையெல்லாம் என்ன சொல்றது? கை படுத்துட்டு. ஏன்னா அந்த அளவு கிட்டார் ஹார்டா இருந்தது. முன்னால உள்ள கிட்டார். இப்போலாம் கிட்டார்ல கை வச்சா அப்படி சாஃப்ட்டா இருக்கும். இப்போ உள்ள கிட்டார்லாம். முன்னால உள்ள கிட்டார்லாம் அந்த கிட்டார்லாம் நான் இமேஜின் பண்ணுவேன். இப்ப எல்லாம் அந்த மாரி கிட்டார்ல என்னால வாசிக்கவும் முடியாது. அந்த அளவு ஹார்டா இருந்தது. கைய அழுத்தி பிடிக்கணும். ரொம்ப பிரஷர் குடுத்து பிடிக்கும்போது தான் டோன் கரெக்ட்டா கேட்கும். சி கார்டு முடிச்சு வாசிக்க பழகிட்டேன். அதே மாரி எஃப். அடுத்தது ஜி7. அதனுடைய ரிலேட்டிவ் கார்ட்ஸும், ரிலேட்டிவ் செவன்த்தும் முடிச்சுட்டு ஒரு 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 1 வீக் டைமுக்குள்ளால ஓரளவுக்கு அப்போ எனக்கு ஓரளவுக்கு டோன் கேட்குது அப்படின்னு உள்ளது. இதுல இன்னும் ஒரு காமெடி என்னன்னா, எனக்கு டியூன் பண்ணவே தெரியாது. டியூன் பண்றதுக்கு நம்ம வீட்ல ஹார்மோனியம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. யார்கிட்ட போய் டியூன் பண்றது அப்படின்னு உள்ள ஒரு விஷயம். அந்த நேரத்துல எனக்கு உதவியா இருந்தது என்னோட கொயர் மாஸ்டர். அவரு நல்லா கிட்டார் வாசிப்பாரு. டாக்டர் ஜேம்ஸ் லிகோரியஸ். எங்க சர்ச்சில் அவரு கீபோர்டு நல்லா ப்ளே பண்ணாரு. கிட்டாரும் நல்லா ப்ளே பண்ணாரு. அப்போ இந்த டியூன் பண்ற விஷயத்துல அவரு ஹெல்ப் பண்ணாரு. ஈவினிங் எங்க வீடெல்லாம் பக்கத்துல தான். அப்போ டியூன் பண்ண தெரியாத என்னாச்சு, நான் கிட்டார் வாங்கின அன்னைக்கு அந்த ஆளு டியூன் பண்ணி தந்தது அப்படியே இருந்தது. அப்படியே கொண்டு போய் டியூன் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அவரு டியூன் பண்ணியும் தந்தாரு. த சேம் டைம் எப்படி டியூன் பண்ணா, ஏன்னா அவர்கிட்ட வேற வீட்டில் ஹார்மோனியம் உண்டு. ஹார்மோனியத்தை வச்சு இந்த கீக்கு இது இந்த டியூன் பண்ணணும், இப்படி டியூன் பண்ணணும் அப்படின்னு டியூன் பண்ணி வாங்கிட்டு அப்போ வாசித்து பழகணும் முதல்ல. அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் டைம்ல பண்ண ரொம்ப ஃபாஸ்டா இது பண்ணிட்டியே, பிக்கப் பண்ணிட்டியடா. சரி, அப்போ அடுத்த கார்டுக்கு போகணும். அப்படி அதாவது அந்த கார்ட்ஸ் ரொம்ப டிமினிஸ்டு ஆகுமெண்ட் அப்படியெல்லாம் நான் அந்த காலத்துல படிக்கல. அவரும் அதுல சொல்லி தரல. மேஜர், மைனர், 7th கார்ட்ஸ் தேவையான அளவுக்கு கார்ட்ஸை ஒரு ஷார்ட்டை ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளால நல்ல ஃபாஸ்டா வாசிக்கவும் பழகிட்டேன். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது லிகோரியஸ் சார். அப்படி 3rd இயர் ஸ்டார்ட் ஆகும்போது ஓரளவு கார்ட்ஸ் அவ்வளோ நல்லா வாசிக்கிறதுனால இனி எப்படி இதுக்கு ப்ரோக்ராமுக்கெல்லாம் வாசிக்கணும்னு ஆசை இருந்தது. பட் அந்த காலத்தில் நம்ம பெரிய கிட்டார் ஸ்டோனும் இல்லையே. அப்போ லிகோரியஸ் சார்கிட்டயே நான் கேட்குறேன், அண்ணாஜி சர்ச்சில் கொயரில் நான் வாசிக்கட்டுமான்னு. அது கிட்டார். அப்போ கிட்டார் அண்ணாச்சி கிட்டார் தருவார். சார் ஒரு கொயர் மாஸ்டர் கிட்டார் தருவார் ப்ளே பண்ண. அப்போ ஒரு ஹாலோ கிட்டார் பிக்கப் வச்ச கிட்டார் தான்.
அதை வச்சு பாட்டுக்கு மேலேயே கார்டு எழுதி வச்சிருப்பாங்க. ம். இப்போ உள்ள மாதிரி பார் கார்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு அப்படி கொயருக்குள்ளால ஹால் அந்த பிக்கப் வச்ச கிட்டாரை வச்சு சண்டே மாஸுக்கெல்லாம் ப்ளே பண்ணும். ஓகே. சண்டே மாஸுக்கு ப்ளே பண்ணி, அடுத்தது வந்து மேரேஜ் மாஸுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மாஸ் வந்துன்னா அதுக்கு ப்ளே பண்ணி, திருவிழாக்களுக்கு ப்ளே பண்ணி, இந்த மீன் டைம் எனக்கு கொஞ்சம் ஓரளவு நல்ல, ஏன்னா ஃபுல் டைம் அதுலயே இன்வால்வ் ஆயிட்டேன். ஓகே. வீட்டுக்கு போனா கிட்டார் எடுக்கணும், அந்த பாட்டை பார்த்து வாசிக்கணும் ம். அப்படின்னு உள்ள இது. காலேஜில் இருந்தாலும் டெம்டேஷன் ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக கிட்டார், அந்த பாட்டு கார்டு எப்படி வாசிக்கணும், அந்த பாட்டு கார்டு தான், வேற எதையுமே யோசிக்க மாட்டேன். லீடு வாசிக்கக்கூடிய ஆசை கூட வரல அப்போ. கார்டு வாசிக்க இதில் இன்னொரு ஆளை கட்டாயம் சொல்லி ஆகணும். டாக்டர் செல்வின் தக்கலைன்னு, அவரும் எனக்கு ஊர் தான், எங்கள் சர்ச்சு தான். அவரு நல்ல பாட்டு பாடுவார். எந்த காம்படிஷனாக இருந்தாலும் எங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஓகே. ஒன்றும் இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் வருவார், இல்லைன்னா நான் செகண்ட் வருவேன், இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் வருவேன், அவர் செகண்ட் வருவார். அந்த அளவுக்கு நாங்கள் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க. பாட்டு நல்லா வரும் 2 பேருக்கும் ஓரளவுக்கு. கிளாசிக்கல் கிடையாது, பாட்டு பாடுவோம், தாளத்துலேயும் சுதியிலையும் பாடுவோம். அப்போ எங்களுக்கு லீவு நாள்னாலே எங்களுக்கு நேரப்போக்கு. அவர் செல்வின் வந்து டாக்டர் செல்வின் என்ன பண்ணுவாருன்னா, ஹார்மோனியம் வீட்டில் உண்டு அவருக்கு. அவர் ஹார்மோனியம் ப்ளே பண்ணுவார். ஓகே. அப்போது ஏற்கனவே நான் கார்ட்ஸ் படித்தாச்சு, அந்த டியூன் பண்ணக்கும் தெரியும். அவர் ஹார்மோனியத்தில் ஏதாவது பாட்டில் உள்ள பீஸை வாசித்தாருன்னா நான் வந்து கிட்டார் வாசிக்கிறது. ஓகே. அதுக்கு கூட ஒரு ரிதம் பிளேயரும் எங்கள் கூட இருந்தார். அவர் இப்போது இந்த ஃபீல்டில் கிடையாது, தபேலா வாசிப்பார். பீட்டர், நாங்கள் வந்து செல்லமாக பீட்டர் மாமான்னு கூப்பிடுவோம். அவரும் எங்கள் ஊர், ஒரே பக்கத்து வீடு தான். தபேலா வாசிப்பார். அவர் அந்த காலகட்டத்தில் அவர் தபேலா வாங்க முடியல, வசதி இல்லாமல் தபேலா வாங்க முடியல. கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் தபேலெல்லாம் வாங்கினார். நாங்கள் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, டேபிள்லேயோ பெஞ்சிலையோ கொட்டிகிட்டு இருப்பார் டைமிங் மாட்டி. அப்போது நாங்கள் இந்த டேப் ரெக்கார்டரில் இதை ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் திரும்ப போட்டு ப்ளே பண்ணுவீங்க. அதில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப ரசித்த பாட்டுன்னு சொல்லக்கூடியது தமிழில் இளையராஜா சாங், காதல் ஓவியம் பாடும் காவியம். இந்த பாட்டெல்லாம் அதாவது இப்போ அது கண் முன்னாலே நிற்கிது. அப்படி அந்த ரிதம் ஸ்டைல் வந்து அவர் டேபிளில் கொட்டுறது இப்போ அந்த பாட்டில் எப்படி இருக்குதோ அப்படி தான் கொட்டிட்டு இருந்தார். நானும் கிட்டார் கார்டு வாசிக்கிறது, அவர் செல்வின் டாக்டர் வந்து ஹார்மோனியம் ப்ளே பண்ணுறது, பாடுறது வந்து செல்வின் டாக்டரும் நானும் தான். நான் ஃபீமேல் வாய்ஸ் பாடுவேன், அவர் மேல் போர்ஷனை பாடுவார், நான் ஃபீமேல் போர்ஷனை பாடுறது. பட் அட் த சேம் டைம் மியூசிக் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தான் என்னோட மியூசிக் ஜேர்னி ஸ்டார்டிங். ஸோ 94ல் இருந்து அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தேன், பிஎட் முடித்தேன். அதுக்கப்புறம் இப்படி மாஸுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சு. அட் த சேம் டைம் உங்கள் அப்பா கூட 94ல் நான் வந்து மாஸ் ஃபீல்டில் என்ட்ராகும்போது உங்கள் அப்பா கூட மாஸுக்கும் என்ட்ராகிறது. அப்படின்னா அப்போ அப்பா வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ்? ஐ திங்க் ஸ்கூல் லெவலில் தான் இருந்தாப்புல. ஸ்கூல் லெவலில் தான் இருந்தார் அவர். அவ்வளவு ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க அது எனக்கு ஆமாம், ஏர்லி ஸ்டேஜ்னா அவர் அந்த சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு. அப்போ கீபோர்டெல்லாம் உண்டு. அப்போ ஒரு ஓன் கீபோர்டு வச்சிருக்கிறதெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க தானே கீபோர்டே வாங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க யாராவது வாங்குவாங்களா? அப்போது நல்லா வாசிப்பார். அப்போவே மாஸ் அவருக்கு கூட வாசிருக்கு. அப்போவே உள்ள ஆரம்ப கால பழக்கம் அதெல்லாம் இப்போ அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். பிறகு மாசு ஃபீல்டில் அப்படி என்ட்ராகி அடுத்து ஸ்லோலி வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஏன்னா அப்போது லிமிட்டடாக தான் டிஸ்ட்ரிக்டில் வந்து கிட்டார்ஸ் இருந்தாங்க, லிமிட்டடாக, ரொம்ப லிமிட்டடாக. நான் வந்து கார்ட்ஸ் வாசிப்பேன். கொஞ்சம் லீடம் வாசிக்க ஆரம்பித்த உடனே தான் அந்த மாசுக்கெல்லாம் அதிகமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கொயருக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அது டிஸ்ட்ரிக்டில் அப்போது நல்ல டாப்பில் இருந்தாங்க. குறும்பனை சர்ச்சில் உள்ள ஒரு கொயர் நல்ல டாப்பில். அவங்க மாசுன்னா கிட்டார் நான் கட்டாயம் இருப்பேன். அப்போ அந்த காலகட்டங்களில் இப்போ உள்ள டிஜிட்டல் மிக்சர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆம்பு, அதாவது அந்த ஆம்பு கூட வால்வு ஆம்புன்னு சொல்லுவாங்க.
பட்டனை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சுன்னா ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் அந்த ஆம்ப் ஆன் ஆகுறதுக்கு. ம். அந்த ஆம்பில் தான் நம்ம கிட்டார் லீட உள்ளால கொடுத்து ப்ளே பண்றது. கிட்டாருக்கு மட்டும்தான் அந்த இதே இருக்கும். என்னது ஒரு பாக்ஸும் ஒரு ஆம்பும் இருக்கும். அந்த பாக்ஸோ ஆம்போ ரிப்பேர்னா அன்னைக்கு கிட்டார் வாசிப்பு இல்ல. அந்த காலகட்டத்தை சொல்றேன். கீபோர்டிஸ்ட் கீபோர்டு இருக்காது. எல்லார்கிட்டயும் கீபோர்டு இருக்காது. இப்போ உங்க அப்பா வரும்போதெல்லாம் கீபோர்டு இருந்தது. அவருக்கு இல்ல. ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் வச்சிருப்பாங்க. பிறகு கப்பாஸ் வச்சிருப்பாங்க. ஒரு டேமரின். அடுத்து ஒரு 4 5 பேர் பாடுறதுக்கு நிற்பாங்க. அதுதான் அப்போ உள்ள கொயர் செட்டப். ஸோ கொயர் போயிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து ஸ்லோலி ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டு. ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னோட கிட்டார் மாஸ்டர் தான். ஏன்னா அவர் வந்து லீடு கிட்டாரிஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்போது 93 காலகட்டங்களில் 93 94 அவர்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நான் தேர்ட் இயர் முடிக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்டோன்னே நீ வா ப்ரோக்ராமுக்கு 2 3 ப்ரோக்ராம் என் கூட வா அப்படின்னு சொன்னார். அவர் கார்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பார். பார் கார்டு பார்த்து வாசிக்கக்கூடிய திறமை வந்து அதில் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 5 ப்ரோக்ராம் போனேன் அவர் கூட. பேமெண்ட் அப்படிலாம் கிடையாது. ஒரு 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 வெறி என்ன சொல்கிறது வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு 95 96 ரேஞ்சில் தான் நமக்கு இது வேண்டப்பட்ட ஒரு தம்பி பெனோ வந்து எங்கள் ஃபீல்டுக்குள்ளால அப்படி ஸ்லோவாக என்ட்ராகிறாரு பேஸ் கிட்டார் வாசிக்கிறதுக்கு. ஓகே அங்கிள், அப்போ நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய கதையும் வந்து ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான். சின்ன வயசில் சர்ச்சுக்கில் போய் கொயரில் போய் இருந்து அப்போ அங்கே வந்து எங்கள் சர்ச்சில் வந்து 4 பார்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் பாடினது அங்கே என்ன பேஸ் தான் நான் பாடுவேன். அப்போவே எனக்கு சிங்கிங்கும் பேஸ் தான். அப்படியே பாடி பாடி வரும்போது நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டாங்க தக்கலையில். அவங்கெல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போவோம். அப்போ கிரிக்கெட் விளையாட போகிறது பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து கிட்டார் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் அவர் பேர் சுரேஷ் பாபுன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு 4 5 பேராக கிட்டார் படிக்க போனோம். கிட்டார் படிக்க போகும்போது கூட உள்ளவங்க எல்லாரும் கிட்டார் வாங்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் நல்ல வெல்த்தாக இருந்தாங்க, வாங்கிட்டாங்க. எனக்கு வாங்க முடியல. அப்போ நான் வந்து அவங்க கிட்டார்லேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி இவங்களும் அதே மாதிரி கோடு போட்டு சி கார்டெல்லாம் தான் படித்தது. கார்ட்ஸ் தான் சொல்லி தந்தாங்க. அப்போ ஒவ்வொரு பாட்டு நாங்கள் சர்ச்சில் பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டு எழுதி அந்த பாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தோம். அப்படி போயிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நான் ஏன்னா வீட்டில் கொஞ்சம் இதெல்லாம் ஆன பிறகு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு கிட்டார் வாங்கினேன். ஒரு பழைய கிட்டார் தான். பழைய கிட்டார் செகண்ட் ஹேண்டாட்டு ஒரு 200 ரூபா கொடுத்து வாங்கினோம். அதே ஒரு பெரிய விஷயமா இருந்தப்போ. ஏன்னா எல்லாருக்கும் கிட்டார் உண்டு. ஒரு 6 பேர் படித்தோம் கிட்டார் படிக்க போனோம். எல்லோரும் கிட்டார் உண்டு, எனக்கு மாத்திரம் கிடையாது. அப்படி இப்போ படிச்சுட்டு வரும்போது அது 12th முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டேன். வேறு ஹையர் ஸ்டடீஸ் போகாமல் வேறு ஒர்க்கு வேண்டி ஐடிஐ போகணும் அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டேன். அப்போது கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவில் அங்கே போகும்போது அங்கே சர்ச்சில் கொயர்லேயே தான் போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து என்ன வந்து கொயருக்குள்ளே அவங்க அலோவ் பண்ணல. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது இல்லையா. அவங்க வந்து என்ன பாட சொல்லுவாங்க, நான் பேஸ் பாடுவேன். அப்போ ஒரு 1 இயர் கழிஞ்சு என்ன கொயருக்குள்ளெலாம் எடுத்தாங்க. மலையாள பாட்டு எனக்கு பாட தெரியாது. ஸோ இங்கிலீஷ் சாங் பாடிக்கிடுவேன். அப்படி இப்படின்னு அப்புறம் கொயரில் கிராஸ் தூக்கிட்டு போனேன். என்னோடய டியூட்டியாக தான் அது பண்ணாங்க. அப்போ அங்கே ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வந்து ஒரு இது கொடுப்பாங்க, சிங் சாங் சர்வீஸ் ஒன்று வைப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து ஈவெண்ட்டுக்கு வந்து அங்கே உள்ள பசங்களே எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து பேஸ் கிட்டார் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கிட்டார் தெரியும், நான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கிட்டார் எடுத்து வாசிக்க தொடங்கினேன். பட் ஏன்னா நான் கார்ட்ஸ் படிக்கும்போதே எனக்கு மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேஸ் வாசிப்பார். அவர் வந்து நல்ல பேஸ் ப்ளே பண்ணுவார். அவங்க இப்படி ப்ளே பண்ணுறோன்னு உள்ளதான் சும்மா நம்ம பார்த்து வச்சுருந்தோம். பட் பேஸ் கிட்டார் வாசிச்சே கிடையாது. அவர் ப்ளே பண்ணுவார். அவங்க தம்பி ஒருத்தர் உண்டு, அவர் வந்து நல்லா அவரும் பேஸ் கிட்டார் ப்ளே பண்ணுவார். அப்படியே அதை பார்த்து வச்சுட்டு அப்படியே பேஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிஞ்சு அப்படியே கேரளாவில் இருந்து அடுத்து இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு ஸ்டாலின் அண்ணன் வந்து முன்னாலேயே தெரியும்.
ஸ்டாலின் அண்ணா வந்து எங்கள் சர்ச்சில் வந்து அவங்க வந்து கேரல் சர்வீஸ்க்கு எல்லாம் பாட வருவோம், அந்த கிட்டார் வாசிக்க வந்திருக்காங்க. அதில் ஸ்டாலின் அண்ணா நல்லா தெரியும். அப்படியே இருக்கும்போது அவங்க வந்து அப்படியே வந்து என்னது இந்த சினி ஃபீல்டு அந்த இதில் ஆர்கெஸ்ட்ரா போக தொடங்கின பிறகு என்னை கூட்டிகிட்டு போக தொடங்கினாங்க. சரியா? என்ன கூட்டிகிட்டு போதானே எனக்கு பேஸ் கிட்டாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களே ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க. ம். அவங்க தான் பேஸ் கிட்டாரை வாங்கி கொடுக்காங்க. வாங்கி கொடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு 2005 6 வந்து அவங்க அப்பா கூட நல்ல ஒரு இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஷிப். இங்கே வரது எங்கள் ஸ்டாலின் அவங்க கூட இதாக இருந்தால் கூட நான் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். வந்து இதாகி இப்போ ஒரு நல்ல ஒரு பயணம் இசைத்துறையில் நாங்கள் அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க 2 பேருமே ரொம்ப வருஷமா அப்பா கூட லைவ்ல அப்புறம் ரெக்கார்டிங்ல எல்லாம் வாசிச்சிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு அனுபவம் தான் இங்கே ஸ்டுடியோவில். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க்குக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பட்ஜெட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. அந்த ஒர்க்குக்கு எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷனில் வந்து நாங்கள் வந்து ஒரு இதில் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே. அது வேற ஆட்களுக்கு அந்த மாதிரி இருக்குமான்னு உள்ளதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. மற்றபடி அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்களேன். ராஜாக்கினுடைய ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது தான். நம்ம என்ன டேஸ்ட்டில் விரும்புகிறோமோ ராஜா அதை அக்செப்ட் பண்ணுறது, ராஜாக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அது நம்மளும் அக்செப்ட் பண்ணிவிடுவோம். அது ஒரு 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 என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ராடினரி அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வேறு எந்த ஸ்டுடியோவில் போனாலும் எங்கே போனாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, பேமெண்ட்டு இங்கே வந்து அந்த எங்களுக்குள்ளால உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷனில் இந்த பேமெண்ட் மேட்டர்ஸ் வந்து நாங்கள் இன்னைக்கு இது வரைக்கும் பேசுகிறதே கிடையாது. அது அது எது ராஜா டிசைட் பண்ணானோ அதுதான் அதுதான் அதில் வந்து அதை நாங்கள் கேட்குறதும் கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பே, அப்படி ஒரு சான்ஸே எங்களுக்கு வந்ததில்லை ஒர்க்கில். பட் பேமெண்ட்டு குறைவாக இருக்குது, கூடுதலாக இருக்குது, அப்படி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியில் இது வரைக்கும் ஒரு காம்ப்ரமைஸும் இருந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஏன்னா வெளியில் உள்ள ஒர்க்குகளை நாங்கள் பார்க்குறோமே, வெளியில் உள்ள ஒர்க்குகள் கேட்கும்போது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அது பேமெண்ட்டு இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஒர்க்கு தனியாக தெரியுது. பேமெண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும், அந்த ஒர்க்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்ல ஹையாக இருக்குது, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேமெண்ட்டை கேட்கும்போது ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டுடியோவில் அப்படி அந்த பேமெண்ட்டு என்ன ஆவரேஜாக இருந்தாலும் சரி, என்ன பேமெண்ட்டோ இங்கே லைவ் இருந்திருக்கும், கட்டாயம் லைவ் போட்டிருப்போம். ராஜாவினுடைய ஒர்க் வந்து அப்படி அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்ற யாரும் அதுக்கு கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படிதான் நடைபெறும். கண்டிப்பாக. ஆமாம். எந்த ஒர்க் எடுத்தாலும் ஒரு எங்கள் 2 பேரும் இருப்போம். நாங்கள் அதில் 2 பேருமே 2 பேரும் இருப்போம். இப்போ அப்படிதான் போயிட்டே இருக்கு. சரியா? அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் சில ப்ரொடியூசர்ஸ் வந்து சார் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல ராஜா ஃபோன் பண்ணி கேட்குறது எங்கள் 2 பேர்கிட்ட தான். ஆனால் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, எப்படி அவர் பேமெண்ட் இப்படி தான் பேசுகிறாரு, நாங்கள் மரமுனையிலேருந்து பதில் வந்து ராஜா தைரியமாக எடு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் பதில் கொடுப்போமே தவிர, இல்லை அது பேமெண்ட் குறைவா வேண்டாம் அந்த பேச்சே இல்லை. அங்கே அப்படி ஒரு பேச்சுக்கு இடமே இல்லாத ஒரு இடம் தான் ராஜாவினுடைய ஸ்டுடியோ. ராஜாவினுடைய ஒர்க்கும் அப்படிதான். ராஜாவினுடைய ஒர்க்கில் நிறைய ஒர்க்குகள், இப்போ உள்ள ஒர்க்குகள் எல்லாம் ரொம்ப, அதாவது மற்ற இதுகளை என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது சில கம்போசர்ஸினுடைய ஒர்க்குகள் எப்படி இருக்கும்னா, ஒரு 10 பாட்டு போட்டிருக்காங்கன்னா 10 பாட்டில் ஒரு 7 பாட்டாவது ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்டைலில் இருக்கும். பட் ராஜாவினோட ஒர்க்கு அப்படி இல்லை. நான் பார்த்ததில் ராஜாவினோட ஒர்க் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும். அது வந்து மற்றவங்கள்ட்ட அந்த இது இப்போ சினி ஃபீல்டு வேற, இந்த ஃபீல்டு வேற, டிவோஷனல் ஃபீல்டு வேற. என்ன சொல்கிறாங்க இல்லையா, இப்போ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ணுறோம், இப்போ பண்ணிட்டோம்.
இப்போ அதில் வந்து இப்போ என்னக்கு இதிலே வரேன், அண்ணனுக்கு இதை விட்டுரும். பேஸ் கிட்டார் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் நிறைய நோண்டுவோம். அதை போட்டு இதை போட்டு இதை போட்டு இப்படி வாசி இப்படி வாசின்னு சொல்லி நிறைய நோண்டி ஒரு இது பண்ணிடுறோம். ஆனால் நெக்ஸ்ட் இதில் அது பண்ண மாட்டோம், மொத்தத்திலே மாற்றிடுவாங்க. அப்படி பண்ணும்போது நான் எனக்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து கிடச்சிட்டு இருக்கு. ம். பேஸ் கிட்டாரில் இப்படியெல்லாம் வாசிக்க வேண்டியது இருக்குது, இப்படியெல்லாம் வாசிக்கணும். அதாவது இங்கே ஸ்டுடியோவுக்கு வந்து வாசிக்க தெரிஞ்ச பிறகு தான் பேஸ் கிட்டாரில் இந்த பொசிஷனில் வாசித்தா தான் இந்த இடத்துல முழங்காதுன்னு உள்ளதை நானே வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகே, ஓகே. சரியா? இந்த இந்த பொசிஷனில் வாசிச்சாச்சுன்னா எந்த ஹாலில் போய் வாசித்தாலும் அங்கே முழங்காது. அது வந்து இங்கே வந்து தான் நானே இது பண்ணியிருக்கேன். அப்படி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பேஸ் கிட்டாரில் வந்து ராஜா நிறைய பண்ணிகிட்டே இருப்பாப்புல. பண்ணிட்டு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதில் தான் பண்ணுறது. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் மூடில் தான் போயிட்டுருக்கும். அது ஒருவேளை ஒரு கிட்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆம்பாக இருக்கலாம், ரெக்கார்டிங் டெக்னிக்காக இருக்கலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டிங் இதில் தான். அது வந்து ட்ரையல் எரர் பேசிஸில் கிடையாது. மேக்ஸிமம் அதில் என்ன நல்ல அவுட்புட் கொடுக்க முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் தொடங்குறது. பட் மேக்ஸிமம் என்ன அவுட்புட், நல்ல அவுட்புட், மேக்ஸிமம் உள்ள நல்ல அவுட்புட் கொடுக்குற லெவலில் தான் இருக்கும். டைமிங் சென்ஸ்ன்னு உள்ளது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக டெவலப் ஆனது ராஜாவு கூட ரெக்கார்டிங் வாசிக்கும் போது. ஏன்னா லைவில் நம்ம ஒரு இதை விட்டுட்டோன்னா அது போயிடும், பாட்டு போயிடும். இப்போ இங்கே ரெக்கார்டிங் வரும்போது ஒரு இதில் விட்டுட்டு இதை போச்சு முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதை வாசி தான் ஆகணும். ஸோ 1 2 3 4 அண்ணா ரெடி ரெடி கிளிக் மட்டும் தான் கேட்கும். வாசிக்கண்ணா ஒருக்கா போயிட்டுனா திரும்ப எடுங்கண்ணா. அப்போ அந்த டைமிங் சென்ஸ் நம்ம கைக்குள்ளால, நம்ம மைண்டுக்குள்ளால அப்படி ஸ்டோர் ஆகிடும். அதிகமாக அந்த டைமிங் சென்ஸ் வரக்கு காரணமும் இங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை, ஆமாம், இங்கேயே வாசு அது. ஏன்னா திரும்ப 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 அந்த கிளிக்கை போட்டு வாசு இது பழகிறதுனால இப்போ லைவ்ல வாசிக்கும் போது நமக்கு டைமிங் வந்து பர்ஃபெக்டாக வருது. அண்ணா இப்போ கிளிக்கு அந்த டைமிங் இது சொன்னாங்க இல்லையா? நான் இங்கே வரும்போதும் ராஜா என்ன பண்ணுவாப்புல, சாங் எல்லாம் மியூட் பண்ணி விட்டுருவாங்க. வெறும் கிளிக்கு தான் தருவாங்க. தந்துட்டு இப்படி வாசிங்க, இதில் இப்படி வாசிங்க. வாசிக்கும் போதெல்லாம் வந்து கேட்குறதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அந்த ஃப்ரெட் போர்டு சவுண்டு அது இது எல்லாம் கேட்கும், டர்லாம் கேட்கும். வாசிங்கன்னு சொல்லி 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 வாசிக்க வைப்பாங்க. அப்படி வாசி இப்போ என்னென்னா நமக்கு சாங்கே தேவையில்லை. இப்போ ஒரு கிளிக்கு அந்த ஸ்கேல் இருந்தாலே அவங்க சொல்ல பேட்டர்னை நமக்கு வாசிக்கக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஓகே. உங்களுடைய வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.